நெக்ஸ்ட்டு சாப்டரில் மைக்ரோ ஃப்ளோ அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காரு. இது எப்படின்னா, நம்ம ஒரு வேலை செய்யும்போது என்ஜாய் பண்ணுறதா இருந்தால் நம்மளையும் அறியாமல் பாடிட்டே இல்லை விசில் அடிச்சுட்டே டைம் போகிறதே தெரியாமல் அது ஒரு ஃப்ளோவோடு பண்ணுவோமா. அதுக்கு பேர் தான் மைக்ரோ ஃப்ளோ அப்படிங்கன்னு இந்த சாப்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காரு. இன்ஃபேக்ட் நம்ம வீடு கூட்டி பாத்திரம் தேய்க்கும் போது எப்படி இருப்போம், கட்டுப்பாக எரிச்சலாக எவன்டா கண்டுபிடிச்சான் இந்த வேலைக்கெல்லாம் ஒரு மிஷின் இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு தோணும் இல்லையா. பில்கேட்ஸே அவர் வீட்டில் அண்டா குண்டாலாம் கழுவுவாராமா. டெய்லி நைட்டு அவர் பாத்திரம் கழுகும்போது ஃபஸ்ட்டு ஸ்பூன் எல்லாம் கழுவுவாராம், அப்புறம் பிளேட் கழுவுறான், அப்புறம் ஃபோர்க் கழுவுவாராம். இப்படியே ஒரு பேட்டர்ன் வச்சுட்டு அந்த கழுவுற அந்த பாத்திரத்தையும் ஏதோ ஒரு கான்செப்டில் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பாங்களாம். ஸோ இந்த சாப்டரில் அவங்க மெயினாக நம்மக்கிட்ட ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறது, ஒரு ஒர்க் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதை என்ஜாய் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா அந்த ஒர்க்கு இவ்வளோ ஹார்டாகவும் இருக்காது, நீங்கள் அது ஜாலியாக போடிட்டே இருப்பீங்க. இந்த சாப்டர்லேருந்து எனக்கு புரிஞ்ச விஷயம் என்னென்னா, ஆனாலப்பட்ட பில்கேட்ஸே அண்டா குண்டா கழுவும்போது எங்கள் வீட்டுக்காரருக்கு கழுவுறதுக்கு என்ன கஷ்டம்.